உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு ஷார்ட் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவலுக்காக செய்கிற ஒரு பலகாரம் தாங்க. அது என்ன ரெசிபின்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. குழந்தைகள் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சோமாஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கமும் பார்க்கலாங்க. சோமாஸ் செய்வதற்கு மேல் மாவு செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 125 கிராம், ரவை 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். சோமாஸ்க்குள்ளே வைக்கக்கூடிய பூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 மூடி திருவி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் முந்திரி சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சர்க்கரை 1/4 கப் வச்சுருக்கேங்க, பொட்டுக்கடலை இங்கே பாருங்கள் இந்த அளவு பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக சும்மா மிக்சியில் ஒரு சுற்று விட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பொரிக்க தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில். இப்போ சோமாஸ் செய்கிறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சிக்கலாங்க. 125 கிராம் மைதா போட்டுக்கலாங்க, 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாங்க, 1 பின் சால்ட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய்ங்க. இப்போ இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டு அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்றது மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள், மாவு பிடிச்சா இப்படி கொலக்கட்டை மாதிரி நிற்கணுங்க. இந்த அளவு பிசைஞ்சு கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அளவு பிசைஞ்சிட்டு லேசாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டுங்க. மூடி இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் துருவல், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1 நிமிஷம் கலந்து விட்டால் போதுங்க, அந்த ஈரப்பதம் போனால் போதும். இந்த அளவு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனால் போதுங்க. இப்போ இதோட முந்திரியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தேங்காயோட இந்த பொட்டுக்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சோமாஸ்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இறக்கி ஓரமாக வச்சுட்டு பூரணம் ரெடியாக இருக்குங்க. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மைதா மாவும் நம்ம பிசைஞ்சு வச்சது 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சுங்க. அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த அச்சில் வச்சு சோமாஸுகளை ரெடி பண்ணிக்கிறலாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்ற பார்க்கலாங்க. நமக்கு சோமாஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாகவே எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவு உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க. இந்த பலகையிலே இப்படி உருட்டினோன்னா நல்லா ரவுண்டாக வந்துடுங்க. அப்புறம் இப்படி வச்சுட்டு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு மாவெல்லாம் போடணும்னு தேவையில்லைங்க, ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே தேய்ச்சாலே போதும். நம்ம வச்சுருக்க அந்த மோல்டுக்கு அளவாக வர்றது மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாங்க. இப்போ இந்த மோல்டில் நான் ஆல்ரெடி நெய் தடவி இருக்கேங்க. நெய் ஆயில் ஏதோ ஒன்று இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்களா, நம்ம தேய்ச்சது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ இது ஸ்டஃபிங் இப்படி வச்சுக்கலாங்க.
வச்சுட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுகளை இப்படி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இந்த மோல்டு இப்படி ஓப்பன் பண்ணோம்னா அழகாக சோமஸ் இந்த மாதிரி வந்துடுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி மற்ற மாவுகளையும் செய்து எடுத்துக்கலாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேங்க, இந்த அச்சு இல்லாதவங்க எப்படி செய்கிறதுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க சோமாஸ் மோல்டு இல்லாமல் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மறுபடியும் அதே மாதிரியே மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஆயில் எதுவுமே போடலைங்க, மாவும் ஸ்ப்ரெட் பண்ணலை. ஆனால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தேய்க்கிறதுக்கு. ரவை போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் வருங்க. இந்த அளவு தேய்ச்சா போதுங்க. தேய்ச்சிட்டு இதில் இந்த பூரணம் வச்சுக்கலாங்க. இதை எடுத்து இப்படி மடிச்சுக்கலாங்க. ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அப்படி டிசைன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபந்தாங்க. இன்னொரு தடவை கூட நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சோமஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியும் செய்துக்கலாங்க. இது மோல்டு இல்லாமல் பண்ணுறது. இப்போ அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஸ்டவ்வு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் அதிகமாக வச்சோன்னா சீக்கிரம் ரெட் கலராக மாறிடுங்க, உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். சீக்கிரம் அந்த கிறிஸ்மஸ் வந்து போயிடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே குழந்தைகளோட ஃபெஸ்டிவல் தாங்க. நானும் எப்போவுமே அப்படி தாங்க 7 வகை 9 வகை அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நிறைய பலகாரங்கள் செய்வோங்க. இதுக்கு மெயினாக முறுக்கு, சோமாஸ், கொய்யா இலை முறுக்கு, அதிரசம், உப்பு சீடை, இனிப்பு சீடை, அச்சு முறுக்கு, கேசரி, பாதுஷா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறைய செய்யலாம். ஜெயந்தி மற்ற பண்டிகைகளை விட கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. குழந்தைகளோட கொண்டாடுறதுனால நல்லா இருக்கும், ஜாலியாக. இந்த நிறம் வந்தால் போதுங்க. சோமாசுகளை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க. இப்போ ஒவ்வொன்றா ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாங்க இந்த சோமாஸு. பேசுகிறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த டோவோட இந்த கன்சிஸ்டன்சி, உள்ளே இருக்க அந்த பூரணத்தோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பார்த்துருந்தீங்கன்னா பார்க்குறதோடு மட்டும் நிறுத்தாமல் கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் செய்து பாருங்கள். Thank you. Bye. See you in the next video. Take care.